தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சர் ஒருவர் 13வது முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். திமுக அமைச்சர் ஒருவர் 13வது முறையாக தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கருணாநிதி 13 முறை தேர்தலில் போட்டியிட்டார். அவரது சாதனையை சமன் செய்துள்ளார் திமுக அமைச்சர் ஒருவர். ஆம், திமுகவின் பொதுச் செயலாளரும் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் 13வது முறையாக போட்டியிடுகின்றார். இவர் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளவர். தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார். இவரது மகன் வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இவருடைய வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை நடைபெற்றது. மணல் கொள்ளையில் மாதந்தோறும் 600 கோடி ரூபாய் இவருக்கு கமிஷன் கொடுப்பதாக குடியாத்தம் குமரன் குற்றம் சாட்டியிருந்தார். திமுக ஆட்சியில் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கோடி கோடியாக சொத்து சேர்த்தவர். தற்பொழுது இவருக்கு வயது 88 வயது ஆகிறது. இவருக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என கூறப்பட்டது. வயது மூப்பின் காரணமாக, ஞாபகமின்மை காரணமாக அடிக்கடி ஏதாவது உளறி கொட்டி கொண்டு வந்தார். பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் தான் உள்ளார். தற்பொழுது அமைச்சராக உள்ளார். இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என கூறப்பட்டது. ஆனால் துரைமுருகன் அவர்கள் இந்த முறை தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காவிட்டால் வன்னியர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என மிரட்டினார். இதன் காரணமாக மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் வெற்றி பெற்றால், திமுக ஆட்சியை பிடித்தால் அமைச்சர் பதவி கிடையாது என திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது 13வது முறையாக திமுக அமைச்சர் துரைமுருகன் தேர்தலில் போட்டியிடுகிறார். அரசு ஊழியர்களுக்கே ஓய்வு வயது 60. அரசியலில் அது இல்லை போல தெரியுது. 90 வயசு 95 வயசானவங்க கூட தேர்தலில் போட்டியிடுறாங்க. பொதுவாக வயதாகிவிட்டால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 88 வயசு ஆச்சு, இன்னும் பதவி ஆசை விடலை. அமைச்சர் துரைமுருகன் 13வது முறையாக தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுறாரு. போன முறை 700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை ஜெயிக்கிறாரா, கடைசி தேர்தலில் தோல்வி அடைகிறாரா, மண்ணை கவ்வுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வாக்காளர்கள் கையில் தான் உள்ளது.